மனிதன் தெய்வமாக முடியுமா? முடியும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஆன்மீகம் பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? ஆன்மீகத்தை சொல்றாரு, தெய்வமாகலாம் சொல்றாரு. மனிதனும் தெய்வமாகலாம் திருக்குறள் சொல்றாரு. அந்த பல்லக்கு பொறுத்த அளவில் சொல்றாங்க, இந்த பிறவியில நீங்க நல்லது செஞ்சா பல்லக்கில் உட்காரலாம், அநியாய அக்கிரம அதிக்கிழமை செஞ்சா அடுத்த பிறவியில் அந்த பல்லக்கு தோக்க வேண்டியது. காட்டுக்கு போகும்போது பெண்கொற்ற கொடை இருக்குமா? கபரி வீசருக்கு பெண்கள் இருப்பாங்களா? விதி முன்னாடி போகுது, தர்மம் பின்னாடி அழுதுட்டு போகுது. ஏன் விஸ்வாமித்திரருக்கு தெரியல? மற்ற அந்த ஜோசி பார்த்து சொல்லியிருக்கலாமல்ல? இந்த ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் தவிர்த்துக்கலாமல்ல? இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்கமானது இலங்கை போருக்கு பிறகு ராமரால் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டதாக ஐதீகம். அதாவது விதி வினை கூழ் வெல்லவே முடியாது. ஆனால் வள்ளுவர் மட்டும் ஒரு இடத்துல வெல்ல முடியும்னு சொல்றாரு. ஐயா வணக்கம். வணக்கம். மனிதன் தெய்வமாக முடியுமா? முடியும். மனிதன் தெய்வமாக முடியும். வள்ளுவர் சொன்னது, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வைக்கப்பட்ட ஒன்றுதான் தெய்வம். இங்கே திருப்பதியில் இருக்கக்கூடிய பாலாஜியாக இருந்தாலும் சரி, தெற்கே பழனியில் இருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணியாக இருந்தாலும் சரி, நம்முடைய முன்னோர்களால் வைக்கப்பட்டவர்கள்தான் இவர்கள். இப்போது ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா? ராமநாத சுவாமி இருக்கல்ல, அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்கமானது இலங்கை போருக்கு பிறகு ராமரால் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டதாக ஐதீகம். ஆக அங்கே இருக்கக்கூடிய ராமலிங்கம் ராமரால் வைக்கப்பட்ட லிங்கம். உலகத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் அனைத்தும் கட்டப்பட்டவைகள். திருவுருவச் சிலைகள் அனைத்தும் நம்முடைய முன்னோர்களால் வைக்கப்பட்டவர்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். இந்த உலகத்தில் எவரொருவர் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் மனசாட்சியோடும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றாரோ அவர் அந்த தெய்வத்துக்கு நிகராக வைக்கப்படுவார், மதிக்கப்படுவார், உயர்த்தப்படுவார், போற்றப்படுவார், வணங்கப்படுவார். ஆக மனிதனும் தெய்வமாகலாம் என்ற மாபெரும் கோட்பாட்டினுடைய வெளிப்பாடு தான் இந்த குறள். மனிதனும் தெய்வம் ஆகலாம். இந்தியாவில் தோன்றிய மதங்களுக்கும் பாலஸ்தீனத்தில் தோன்றிய மதங்களுக்கும் என்ன வித்தியாசம், வேறுபாடு? இந்தியாவில் தோன்றிய மதங்கள் எவை? இந்து மதம், ஜைன மதம், பௌத்த மதம், சீக்கிய மதம். இந்த 4 மதங்களும் சகோதர மதங்கள். அங்கே பாலஸ்தீனத்தில் தோன்றிய மதம் எது? யூத மதம். அடுத்து கிறிஸ்துவ மதம். இயேசுநாதர் பை பர்த், பிறப்பால் ஒரு யூதர், தெரியுமா உங்களுக்கு? முகமது நபி பிறப்பால் ஒரு யூதர், அவரால் உருவாக்கப்பட்டது இஸ்லாம். இப்போது நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் பாவம் செஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் பாரியாரை பார்த்து பாவமன்னிப்பு தேடிக்கலாம். உண்டா இல்லையா சொல்லுங்கள். உண்டு. அதே நீங்கள் ஹிந்து, ஒரு ஜெயின், ஒரு புத்திஸ்ட், ஒரு சீக், பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அந்த தவறு செஞ்சவன் தண்டனையை அனுபவித்து ஆக வேண்டும். எப்படி என்னுடைய நிழல் என்னை விட்டு போகிறது இல்லையோ, அதே மாதிரி நான் செஞ்ச பாவங்கள் பின்னாடி வரும், காலம் மாறும். இதுதான் இந்து மதம், ஜெயின மதம், பௌத்த மதம், சீக்கிய மதம். இதில் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. அதாவது ஒரு பல்லக்கில் இருக்கிற பல்லக்கு, அந்த பல்லக்கை பொறுத்த அளவில் சொல்கிறாங்க, இந்த பிறவியில் நீங்கள் நல்லது செஞ்சால் பல்லக்கில் உட்காரலாம், அநியாய அக்கிரம அதிக்கிழமை செஞ்சால் அடுத்த பிறவியில் அந்த பல்லக்கை தோக்க வேண்டியதாக இருக்குது. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை. இதுதான் அந்த குறள். அதனால் நீங்கள் பாவத்துக்கு உண்டான தண்டனை ஒரு இந்த தீரும். ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தி ஏன் கடைசியில் புத்திர சோகத்தில் இறக்குறாரு? ஒரு நாள் வேட்டையாடிட்டு வர்றாரு. வேட்டை அந்த அன்றைக்கி எதுவும் கிடைக்கல. சரையு நதி கரையில் வராரு. ஒரு கொடிய விலங்கு தண்ணி குடிக்கிற மாதிரி கேட்குது. உடனே அம்பை விடுறாரு. ஐயோன்னு ஒரு பையன் விளறேன், கிட்ட ஓடுறாரு. என்னப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் கண்ணு இல்லாதவங்க, நான் உரியில் வச்சு தூக்கிட்டு வந்தேன், தண்ணி கேட்டாங்க, தண்ணி மோந்துக்கிட்டு போகிறதுக்கு வந்தேன், இந்த மாதிரி நீங்கள் என்னை அம்பில் எய்துட்டீங்களே அப்படிங்கிற. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்பா அம்மா தண்ணி இல்லாத இருப்பாங்க,
நீங்கள் தண்ணியை கொண்டுட்டு போய் கொடுங்க, வலிக்குது, இந்த அம்பை எடுத்து விடுங்க அப்படின்னு உடனே அம்பை எடுத்து விடுறாரு, உயிர் போயிடுது. அந்த தாய் தாப்பங்கிட்ட போகிறாரு, மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. நான் தசரத சக்கரவர்த்தி தவறு பண்ணிவிட்டேன், மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் எந்த சாவும் விடலை உங்கள் மேலே, இருந்தாலும் எப்படி நாங்கள் எனக்கு தண்ணியே வேண்டாம், 2 பேரும் புத்திர சோகத்தில் இறக்குறோமோ அதே மாதிரி நீங்களும் புத்திர சோகத்தில் இறப்பீர்கள்னு சொல்லி இறந்துடுறாங்க. அது வருதா இல்லையா? அப்போது ராமர் காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போகும்போது கம்பர் பதிவு பண்ணுறாரு, குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையுமின்றி இழைக்கின்ற விதிமுன் செல்ல தருமம் பின் இறங்கியாக மலைக்குன்ற மலையான் மவுளி கவித்தனன் வருமென்றென்று கவிக்கின்ற உள்ளம் தன்னின் முன்னொரு தமியன் சென். காட்டுக்கு போகும்போது பெண்கொற்ற கொடை இருக்குமா? கவரி வீசருக்கு பெண்கள் இருப்பாங்களா? விதி முன்னாடி போகுது, தர்மம் பின்னாடி அழுதுகிட்டு போகுது. ஏன் விஸ்வாமித்திரருக்கு தெரியல? மற்ற அந்த அந்த ஜோசியம் பார்த்து சொல்லியிருக்கலாமல்ல? இந்த ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் தவிர்த்துக்கலாமல்ல? முடியவே முடியாது. அதாவது அந்த விதி வினை ஊழ் வெல்லவே முடியாது. வள்ளுவர் சொல்கிறாரு, ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழலும் தான் முதிரும். என்னதான் முன்னேற்பாடாக பண்ணாலும் அந்த விதி வினைங்கிறது முன்னாடி நிற்கும், ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ரயில் பொட்டியில் உட்காந்துக்கிட்டு போகலாம், கரக இன்ஜினில் உட்காந்துருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் இந்து மதம், அதுதான் ஜைன மதம், அதுதான் பௌத்த மதம். இதை முன்னிறுத்தி தான் சிலப்பதிகாரம் எழுதுகிறாங்க. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோரேத்தலும் ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரில் நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செய்யலும். ஆன்மீகம் பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? ஆன்மீகத்தான் சொல்கிறாரு, இதை தெய்வமாகலாம் சொல்கிறாரு. மனிதனும் தெய்வமாகலாம் திருக்குறள் சொல்கிறாரு, நிறையா குறள் சொல்கிறாரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எல்லாமுக்கும் முதல் தாய் தந்தை தான், நம்ம ஈன்றெடுத்து தாய் தந்தை தான். இந்த மாதிரி நிறைய இலக்கியங்கள் எல்லாம் ஏகப்பட்டது சொல்லியிருக்காங்க. இப்போ இலக்கியங்கள் யாரும் வாசிக்கிறது இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அகத்தியம், தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகை, 12 கணக்கு, 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள், 20 இதிகாசங்கள். அதாவது விதி வினை ஊழ் வெல்லவே முடியாது. ஆனால் வள்ளுவர் மட்டும் ஒரு இடத்துல வெல்ல முடியும்னு சொல்கிறாரு. ஊழிற் பெருவழியா உள மற்றொன்று சூழனும் தான் முந்திரும்னு சொன்ன வள்ளுவர், உழையும் உப்பக்கம் காண்பர் உழைவென்றி தாழாது உங்கேற்றுப்பவர், இடைவிடாமல் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் விதியையும் வெல்லக்கூடும்னு சொல்கிறார். தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். ஆண்டவனே களமிறங்கி செயல்பட்டாலும் காரியம் ஆகாது. இருந்தாலும் நீங்கள் களமிறங்கி செயல்பட்டால் இந்த கூரை பிச்சுக்கிட்டு கொட்டா போனாலும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற கூலி கிடைத்தே தீருங்கிறார். அதனால் மனிதனுக்கு முயற்சி தான் முக்கியம். நன்றி.